மரத்தால் விழுந்தவன்ல மாடேறி மிதிச்சால் போலன்னு சொல்லி ஒரு இடியம் ஒன்று இருக்கு தமிழ்ல. அதே இடியம் வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுவது போன்றுன்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷ்ல சொல்லும்போது add insult to injury அப்படின்னு சொல்லுவோம். add insult to injury. இது எல்லாத்துக்குமே மீனிங் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே ஒரு ஆள் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போயிட்டு இருக்கிற டைம்ல அதை இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போற மாதிரி, டு worsen it, அந்த பர்சனை இன்னும் ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது செய்யற அல்லது ஏதாவது பேசுற அப்படியான கட்டங்கள்ல நாங்க சொல்லுவோம் வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுதல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மரத்தால விழுந்தவன மாடேறி மிதிச்ச மாதிரின்னு சொல்லுவோம். அதே இது இங்கிலீஷ்ல add insult to injury ன்னு சொல்லுவோம். And let's talk about the examples we have. இந்த எக்ஸாம்பிள பாருங்க. ஒரு கேர்ள் இருக்கிறாவோ, இவ எக்ஸாம் ஃபெயில் பண்ணிட்டான். அவ ஏற்கனவே கவலைப்பட்டு இருக்கிற டைம்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அவ எக்ஸாம் ஃபெயில் பண்ணாட அவ பார்த்து சிரிக்கிறான். ஏற்கனவே கவலைப்பட்டு மனசு நொந்து போய் இருக்கிற டைம்ல இவங்க போயிட்டு சிரிக்கிறது இன்னும் அந்த கவலையை கூட்டும். இந்த சிச்சுவேஷனை பார்த்து நாங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம், she failed the exam and to add insult to injury her friends laughed at her. She failed the exam and to add insult to injury her friends laughed at her. இன்னும் ஒரு பாய் இருக்கிறாரு, இவரும் எக்ஸாம் ஃபெயில் பண்ணிட்டாரு. இந்த டைம்ல அவர் ஃபாதர் போயிட்டு அவருக்கு ஏசுறாரு, அவரை இன்னும் நோவின செய்யறாரு. இது இருக்கிற கவலையை இன்னும் மோசமாக்குது. இந்த கட்டத்துல நாம சொல்லுவோம், he was already worrying for his failure and his father added insult to injury.